பிறரின் பிரச்சனை எனக்கு எதற்கு? பிறருடைய சச்சரவுகளில் தலையிடுகிறவர் தெருவில் செல்லும் வெறி நாயின் வாலை பிடித்து இழுப்பவருக்கு ஒப்பாவார். நீதிமொழிகள் 26:17. ஆம், தெருவில் கிடக்கும் வெறி நாயின் வாலை பிடித்து இழுப்பவருக்கு என்ன கிடைக்கும்? கடியும் வலியும் தான். அதுபோல்தான் நமக்கு தேவையில்லாத விஷயத்தில் தலையிடும் பொழுது நமக்கும் ஆபத்துதான் நேரிடும் என்பதை நீதிமொழிகள் ஆக்கியோன் சாலமோன் கூறுகிறார். திருப்பாடல் 131:1 சங்கீதக்காரன் இவ்வாறு கூறுகிறார்: ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை, எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை என்று. ஆம் அன்பானவர்களே, மற்றவர்களின் பிரச்சனைகளில் நாம் தலையிட நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டை நாம் எண்ணிக்கை 12:1 பார்க்கிறோம். மோசே எத்தியோப்பிய பெண்ணை மணந்திருந்தார். அவர் மணந்திருந்த எத்தியோப்பிய பெண்ணை முன்னிட்டு மிரியாமும் ஆரோனும் அவருக்கு எதிராக பேசினர். மிகவும் அழகு வாய்ந்த மோசே திருமணம் பண்ணியது ஒரு கருப்பின எத்தியோப்பிய பெண்ணை. மோசே இதை குறித்து சிறிது கூட கவலைப்படவே இல்லை. ஆனால் இதை யாரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை? மோசேயின் சகோதரி மிரியாமாலும் சகோதரன் ஆரோனாலும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் அவர்கள் மோசேக்கு விரோதமாக மோசேயிடமே பேசுகிறார்கள். ஆண்டவர் உன்னோடு மட்டும்தானா பேசுவார், எங்களோடும் பேசுவார் என்று. இது எதன் வெளிப்பாடு? அழகில்லாதவளை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்துவிட்ட என் அண்ணனின் செயலால் நாங்கள் வெட்கமடைந்து விட்டோமே என்பதுதான். அதை நேரடியாக பேசாமல் சுற்றி வளைத்து வேறு ஏதோ காரணத்தை சொல்லி நம்மை நோகடித்த அண்ணனை நாம் நோகடிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட காரியம்தான் இது. இதை போல்தான் நம் வாழ்க்கையிலும் மற்றவர்கள் நம் வாழ்க்கையில் தேவையில்லாமல் குறுக்கிடுவதால் ஏற்படும் பிரச்சனைகள் அநேகம். குறிப்பாக நம் கணவரின் வீட்டில் அவரது அம்மா எதிர்பார்த்த அளவிற்கு நாம் சீர்கொண்டு போகவில்லை. அவரது சகோதரி எதிர்பார்த்த அழகு நம்மிடம் இல்லை. அவரது அப்பா எதிர்பார்த்த அளவிற்கு நம்மிடம் வேலை இல்லை என்றால் இதை வெளிப்படையாக குத்தி காண்பிப்பவர்களும் உண்டு. மிரியாமை போல இதை மனதில் வைத்துக்கொண்டு வேறு ஏதாவது உப்பு சப்பில்லாத காரியத்திற்காக குடும்ப சந்தோஷத்தை கெடுப்பவர்களும் உண்டு. ஒருவர் விளையாட்டாக சொன்னார், பொதுவாக குடும்பம் நாறுவதற்கு காரணம் நார்கள்தான். மாமனார், மாமியார், நாத்தனார் இவர்கள்தான். எல்லா குடும்பங்களிலும் அல்ல, பொதுவாக அநேக குடும்பங்களில் சண்டையே இல்லாத பொழுது சண்டையை மூட்டுவதும் சிறிய காரியத்தையும் பெரிதாக்கி குடும்பத்தினரை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பதும் சர்வசாதாரணமான காரியமாகிவிட்டது. இது குடும்பங்களில் மட்டுமல்ல, நாம் வேலை பார்க்கும் இடங்களிலும் கூட இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்க முடிகிறது. தேவையில்லாமல் இன்னொருவர் வாழ்க்கையில் தான் ஈடுபட்டதே தெரியாதபடி மிகவும் சாமர்த்தியமாக சண்டை மூட்டி விடுபவர்கள் அநேகர். ஆனால் அன்பானவர்களே, ஆண்டவர் மேல் பக்தி வைராக்கியமுள்ள நம் விஷயத்தில் தேவையில்லாமல் புகுந்து துன்பம் கொடுப்பவர்களுடன் நமக்காக வழக்காட சர்வ உலக நீதிபதி நம் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் ஒரு காலும் மறக்கக்கூடாது. கருப்பு நிறத்தை கண்டு மோசேயுடன் வழக்காடிய மிரியாமிற்கு வெள்ளை தோலை, ஆம் தொழுநோயை பரிசாக கொடுத்து விட்டார் நம் ஆண்டவர். அவரின் தாசனாகிய மோசேயின் விஷயத்தில் தலையிட மோசேயின் சகோதரியாகவே இருந்தாலும் அவருக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை என்பதை எவ்வளவு அருமையாக இதன் மூலம் நமக்கு எடுத்துரைக்கின்றார். மகனுக்கு திருமணம் ஆகிவிட்டது. அதனால் ஆண்டவரின் கூற்றுப்படி நான் அவனின் எந்த விஷயத்திலும் தேவையில்லாமல் தலையிட மாட்டேன் என ஒவ்வொருவரும் நினைத்தாலே அநேக பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். ஆகவே அன்பானவர்களே, நாம் மற்றவர் விஷயத்தில், அதுவும் தெய்வ பக்தியுள்ளவர்களின் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதே மிகச்சிறந்தது. அதேபோல் நம்மை துன்புறுத்தும் மற்றவர்களை ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்பதிலும் சந்தேகம் இல்லை. ஜெபம் செய்வோம். அன்பின் இறைவா, மற்றவர்களின் வாழ்க்கையில் நான் தேவையில்லாமல் தலையிட்டு உமக்கு வருத்தம் தராதபடிக்கு என்னை தடுத்து நிறுத்தும். அதேபோல் என் வாழ்க்கையில் தேவையில்லாமல் உள்ளே நிலைந்து குழப்பம் விளைவிப்பவர்களை நீர் பார்த்து கொள்ளும் என்று வேண்டுகின்றேன். ஆமென்.